அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. என்னிடம் முழு பொறுமையை காட்டினார் ஆண்டவரே. புனித பவுலடியார் மது கனிவையும் இரக்கத்தையும் பொறுமையும் முழுமையாக சுவைத்து அனுபவித்தவர். சவுலாய் அவர் வாழ்ந்த பொழுது எப்பேற்பட்ட யூதய வெறியராய் இருந்தார். உம்மை வெறுத்தார். தான் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் யூத இனத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியது என்று நினைத்தார். எத்தனை கிறிஸ்தவர்களை அடித்திருப்பார், நைய புடைத்திருப்பார், எத்தனை பேரை சிறையில் அடைத்திருப்பார், எத்தனை பேருடைய குடும்பத்தை பாழ்படுத்தி இருப்பார். இவையெல்லாம் ஒரு பாவமாக தெரியவில்லை. இந்த கொடூர செயல்களால் அவர் அகமகிழ்ந்தார். ஆண்டவரே, இவ்வாறு அவர் இந்த கொடூர செயலை செய்ய புறப்பட்டு வரும் பொழுது நீர் அவரை ஆட்கொண்டீர், கீழே தள்ளினீர், புழுதியை பார்க்க வைத்தீர். நான் புழுதிக்கு சாம்பலுக்கு ஒப்பானவன் என்று உணர்த்தினீர். தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்தவரின் பார்வையை போக்கி அடுத்தவரின் துணையில்லாமல் வாழ முடியாது என்று உணர்த்தினீர். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்ன சொன்னதோடு அல்லாமல் கசையடி, சிலுவை, தடிகளால் அடிக்கப்படுதல், சிறைச்சாலை, பசி, பட்டினி, தனிமை என்று பல விதங்களிலே அடுக்கடுக்கான துன்பங்களை நம்பிக்கையின் குரலொளியால் நீர் எடுத்துக்கொண்டீர். நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம், ஆனால் இறைவனால் கைவிடப்படுவதில்லை என்றுடைய வாக்குண்மையாக மாறியது. எங்கள் துன்பத்திலும் எங்கள் கூட இருந்தருளும் இயேசுவே. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.